ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் சேனல் ஹேமா பாபு கிச்சனில் ஒரு அருமையான ஒரு வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு குளிர்பானம் சம்மர் ட்ரிங்க் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். லெமனேட் எப்பயுமே நம்ம வந்து எல்லா சம்மர்லேயும் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். ஒரு தடவை கூட பண்ணாமல் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக பண்ணிடுவோம் அந்த சீசனில். ஸோ அந்த மாதிரி பண்ணுற லெமனேடோட ரோஸ் சிரப் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ், இன்றைக்கி வந்து ரோஸ் லெமனேட் தான் இன்றைக்கி வந்து செஞ்சு காட்ட போகிறேன் நான். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த இதை வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோஸ் லெமனேட் எப்படி செய்யலாங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஒரு கிளியர் பவுல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேசில் சீடு, நம்மளுடைய துளசி விதை, அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா இதை ஊற வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ஊறட்டும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறும்போது பார்த்திங்கன்னா மேலே ஒரு லேயர் அதில் வந்து ஜெல்லோ மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ரோஸ் லெமனேடை ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது நல்லா ஊற டயத்தில் நம்ம லெமனேடை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. க்ளீன் பவுலில் வந்து நான் 1 லிட்டர் தண்ணி இன்றைக்கி எடுக்கிறேன். நல்லா கோல்டு வாட்டர் நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 4 சின்ன லெமன் வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ சிறுசாக இருக்கிறனால 4 எடுத்திருக்கேன். இது பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து 1 லிட்டருக்கு வந்து 2 லெமன் சேர்த்தா போதும். ஸோ இப்போ நம்ம வந்து சிறுசு நல்லா 4 எடுத்துக்கலாம் அதுக்கு. ஸோ 1/2 லிட்டருக்கு வந்து ஒரு பெரிய லெமன் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து எனி பிராண்டு நீங்கள் வந்து ரோஸ் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் சிரப் வந்து சேர்த்துக்கிறேன் 1 லிட்டர் வாட்டருக்கு. ஸோ 4 டேபிள் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட வந்து 1/2 கப்பு வந்து ரெகுலர் சுகர், நம்மளோட ஜீனி சேர்த்துக்கோங்க, சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த சர்க்கரை வேணாம், ஜீனி சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹனி தாராளமாக சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து 1/2 கப்பு ரெகுலர் சுகர் தான் நான் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சுகர் நல்லா ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட துளசி விதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி நல்லா வந்துருச்சு. ஸோ அந்த லேயர் பாருங்கள், சூப்பராக நல்லா ஜெல்லோ மாதிரி ஒரு லேயர் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 700 ml கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்து 3 டீஸ்பூன் நம்மளுடைய துளசி விதை, அந்த பேசில் சீடை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட நம்ம கலந்து வச்சுருக்க ரோஸ் சிரப்பையும் ஊற்றிக்கோங்க. ஸோ பேசில் சீடு வந்து ரொம்ப நல்லா குளிர்ச்சி உடம்புக்குங்க. ஸோ நம்மளோட துளசி விதை கிடச்சா கண்டிப்பாக இதையே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சர்பத்து எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒரு பாதாம் பிசின் கிடச்சாலும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இது கூட. ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் லெமனேட் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அவ்வளோதான், டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக நம்மளோட ரோஸ் லெமனேட் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ ஈஸியாக வந்து இதை செஞ்சோன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ரோஸ் லெமனேட் வீட்டில் செஞ்சு கொடுத்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க்கு. ஸோ இந்த சம்மரில் செஞ்சு குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷல் ஹேமா பாபு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப் டு டேட் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே guys, thanks for watching my video. See you all in my next video. Bye.